அம்பலம் அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. அன்பர்களே, தவம் என்கின்ற தலைப்பிலே சற்று ஞானியர் நூல்களோடு சிந்தித்து பார்க்கலாம். மாணிக்க வாசகர் அற்புதமாக சொல்லுவார், சிவமே பெரும் திரு எய்திற்றிலே ஆமாறு உன் திருவடிக்கே அகம் குழையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளிர் தேவர்களுடைய கோமானே, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்கக்கூடிய தேவர் பிரானே, நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்பானே. நீ எப்படிப்பட்டவன்? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோடாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே. சுவாமி அப்படி இருக்காருன்னு சொல்றார். வருந்துவன் நின் மலர்பாதம் அவை காண்பதற்கே வருந்துவேன், மலர்புனையேன் ஏத்தேன் நாத்தழும்பேற பொருந்திய பொற்சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேல் வருந்துவேன். உன்னுடைய அருளமுதம் எனக்கு கிடைக்கப் பெறாவிட்டால் அதற்காக நான் வருந்துவனே தவிர உடன் வராத அறிவற்ற அந்த உலகப் பொருள்களை நினைத்து வருந்த மாட்டேன். நம்மில் பல பேர் இந்த உலக பொருளுக்காகவும் உய்வதற்காக தந்த இந்த உடலை ஓம்புவதற்காக விளங்கக்கூடிய சடப்பொருள்களை நினைத்தும் அந்த அறிவற்ற உடலை ஓம்புவதற்கு அறிவற்ற சடப்பொருள்கள் மீதே ஆசைப்பட்டும் கழிக்கின்றோம் பெரும் பகுதியை வாழ்க்கையிலே. ஆனால் மாணிக்க வாசகர் எவ்வளவு அழகாக சொல்லுகின்றார், வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு. இதனாலெல்லாம் வல்வினைகள் தான் வந்து சேரும். வினைகள் குவிக்க குவிக்க செய்து முடிக்க முடிக்க சேர்க்க சேர்க்க நமக்கு மீண்டும் மீண்டும் பிறவிக்குழி வரும் என்று சொல்கின்றார் மாணிக்க வாசக பெருமான். எப்படி இருக்கணுமா? நாம சிந்தனை நிந்தன காக்கி நாயினேன் தன் கண்ணினை திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மால் அமுத பெருங்கடலே மலையே அண்ணாமலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே. கார்த்திகை தீபம் பார்க்க போகிறோம். தனினா ஒப்பில்லாதன்னு பொருள். அந்த தனிச்சுடரை மலை மீது அந்த தீபச்சுடரை மாசிலாமணியை மணி தீபத்தை நாம் கார்த்திகையிலே பார்க்கவிருக்கின்றோம். கார்த்திகையில் கார்மேகங்கள் சூழுகின்ற திரு அண்ணாமலை தீபத்தை காண்பது பெரும் பேறு. அதங்க தனிச்சுடரே என்று சொல்லுகின்றார். தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து எவ்வத்தடத்திரையால் எற்றுண்டு பற்றொன்றின்றி. பவ்வம்னா கடல். இந்த பிறவி கடல்ல பற்று ஒன்றும் இல்லாமல் அடியேன் தவிக்கின்றேன் துடிக்கின்றேன். கனியை நேர் துவர்வாயார் என்னும் காலால் கலக்கொண்டு காம வான் சுறாவின் வாய்ப்பட்டு இருக்கின்றேன். இந்த பெண்கள் இச்சை எண்ணுகின்ற அந்த பெரும் காற்றிலே மாட்டிக்கொண்டேன். இப்போ எப்படி புயல் பெஞ்சால் பொருள் என்னமோ சொல்கிறாங்க, காம வான் சுறாவின் வாய்ப்பட்டு விட்டேன். அதுதான் கந்தனை ஒரு நெருப்பு தான் காமனை எரிச்சது, அதே நெருப்பு தான் கந்தனை படைத்தது. அப்படி பெருமானிடத்தில் நாம் அன்பு கொண்டு இருந்தோமானால் சோமாஸ்கந்தமூர்த்தி நீங்கள்லாம் பார்ப்பீங்க. வசந்தர்னு தமிழில் சொல்லுவாங்க. அண்ணாமலை உண்ணாமலை நடுவில் முருகப்பெருமான். அப்படி நமக்கும் சக்கரவர்த்தி திருமகனாக வீற்றிருக்கக்கூடிய இடம் இருக்கின்றது. அதற்குத்தான் உருவகமாக முருகப்பெருமானை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். தமிழ்பாலும் சிவபெருமான் மீதும் பூசையின் மீதும் மாறா அன்பு கொண்டு திகழ்ந்தாலே அந்த அற்புதமான இடத்திற்கு சென்று நாம் அடையலாம். அதைதான் முத்தி சிவப்பேறு
சிவலோகம் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். அது ஒரு பெரிய பேரின்பமான உலகம். அந்த பேரின்ப உலகத்தில் இருக்கின்ற அதிசயங்களை இந்த உலகத்தில் இருக்கின்ற சொற்கொண்டு விளக்க முடியாது, சொல்ல முடியாது. அந்த இன்பங்களை சொல்ல சொற்களே இல்லை என்று பெரியவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள். அப்படி தவமுடையவர்கள் என்ன செய்வார்கள்? ஆடுகின்றிலை கூத்துடையான் கழற்கு அன்பிலை என்புருகிப் பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலர் திருமுறையை சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இல்லை துணையிலி பிணநெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோரலரிலை செய்வதொன்றறியேனே என்று மாணிக்கவாசகர் சொல்லுகின்றார். அன்பர்களே, உயர்ந்த நூல் திருவாசகம், சிவஞான போதம். சாத்திரத்திற்கு அது, அன்பிற்கு பக்தி நெறிக்கு இந்நூல். இந்த இரண்டு நூலும் கண்டிப்பாக ஒவ்வொருடைய தமிழருடைய வீட்டிலும் இருக்க வேண்டும். 12 திருமுறை இருக்க வேண்டும். அன்பர்களே, வினை நம் மீது தாக்குண்டது என்பது எவ்வாறு அறியப்படும் என்று சொல்வதற்கு மாணிக்கவாசகர் பாடுகின்றார். வினை என்போல் உடையார் பிறர் அடிநாயேனை திணையின் பாகம் பிரிவது திருக்குறிப்பன்று. திருவே சிவமே, திருக்குறிப்பு. அப்பர் சுவாமி கேட்டார் இல்லையா, என்று வந்தாயனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பேன்னு சொல்லி. அந்த மாதிரி அந்த திருக்குறிப்புன்றது என்னன்னு சொன்னால், திணை அளவு பொழுது கூட சிவபெருமானை நாம் பிரிந்தோமானால் அது சிவபெருமானுடைய திருக்குறிப்பு அன்று என்று மாணிக்கவாசகர் சொல்லுகின்றார். இவ்வளோ பெரிய. அதனால் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொன்னவர் இல்லையா. திணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று மற்ற அதனாலே முனைவன் பாத நன்மலர் பிரிந்திருந்து நான் முட்டிலேன். அப்படி நான் பிரிஞ்சிட்டா என்ன பண்ணுவான்? செவுத்தில் போய் டம்மு டவுன்னு முட்டிக்கணும். தலைக்கீறேன், தலையில் அங்கங்கே அடிபட்டு ரத்தம் ஒழுகும். தலைக்கீறேன் இணையன் பாவனை இரும்பு. என்னுடைய நான் உயிரற்ற உடம்பு கொள்ள, என்னுடைய உயிரற்ற இரும்பு போன்றது என்னுடைய உடம்பு, மனம் எல்லாம். கல் மனம், செவி இரும்பு செவி, கல் செவி, கல் மனம், இரும்பு மனம், இன்னதென்று அறியேனே. இதுக்கு மேலே ஏதாவது ஓமை இந்த விட சொல்லிக்கலாம். அப்படி இறைவனை விட்டா அப்படிப்பட்ட நிலை எனக்கு என்று மாணிக்கவாசகர் சொல்லுகின்றார் என்றால் அவர் எவ்வளோ பேரின்பத்தை அனுபவிச்சிருப்பார் பாருங்க. மாணிக்கவாசகர் பெருமானே வந்து திருநீர் வச்சு கையினாலே தொட்டு ஆசீர்வதித்திருக்கின்றார். கட்டறுத்து என்னை ஆண்டு கண்ணார் நீரிட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே. 8 தமிழ் நெடுங்கணக்கில் அது குறிக்கும். என்குணன் சிவருமன், இந்த 2 இருக்கு பாருங்க. அது வந்து இறைவனுடைய அருள், திருவருள் திரோதானம் என்று 2, மறைப்பு சக்தியும் அருள் சக்தியும். அதே மாதிரி 8 2 கூட்டினா 10. அதுதான் நம்முடைய இந்த உயிர் உடம்புல இருக்கிறதுக்கு காரணம். யா என்ற எழுத்து சிவாய நமக. அது எப்படி இருக்கு? கட்டி இருக்கு. அறம் பாவன் அருவணையால் கட்டுண்டு இருக்கிறது. அந்த கட்டை அறுத்தாராம் சாமி. கண்ணார நீர் இட்ட அன்பரோடு யாவரும் காணவே. அவர் சாமியே திருநூறு வச்சிருக்காரு. கண்ணார நீருன்னா அறிவு. கண்ணா அறிவு, நீங்கள் பொருள் எடுத்துக்கணும். அறிவொளி ஏற்றினாராம் சாமி. அப்போ திருநீர் பூச பூச நம்முடைய அறிவொளி மிகும். அறிவில் இருக்கின்ற அறியாமை துடைத்து கழுவி அகற்றப்படும் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்துல சொல்வார், தவமெய்தி உறுப்பும் வெறுத்துன்னுவார். உடையானே நின்றனை உள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையார் உடையாய். பெருங்காதல் கொண்டவருக்கு தலைவனாக விளங்குகின்றவன் சிவபெருமான். அப்படி நான் பெருங்காதல் கொள்ளாது இருக்கலாமா? பெருங்காதல் கொண்டேன். அவர்களெல்லாம் நின் பாதம் சேர கண்டு இங்கு ஊர் நாயின் கடையானேன். ஊரில் ஒரு நாய் இருந்தால் அதை பாதுகாத்து பேணி பாதுகாக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க, உணவுலாம் கொடுப்பாங்க. ஆனால் கடைப்பட்ட நாயின்றது ஊருக்கு வெளியே மழையிலையும் காற்றுலையும் தண்ணிலையும் நனைஞ்சிக்கிட்டு கடையானேன்
நெஞ்சு உருகாதேன் கல்லா மனத்தேன் கசியாதேன் முடையார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதாக முடித்தாயேன்னு சொல்வார். முடையார் நாற்றம் முடிச்ச உள்ளே புழுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அழுகுகின்ற உடலையுடைய இந்த புழுக்கூட்டை காத்து இது உள்ளே இருப்பதாக முடிச்சிடாத சாமி, என்ன நீ அங்கே கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஒரு அழகா சொல்றாரு பாருங்க திருவாசகம். தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி, வான விருத்தனே போற்றி, எங்கள் விடலையே போற்றி, ஒப்பில் ஒருத்தனே போற்றி, உம்பர் தம்பிரான் போற்றி, தில்லை நிறுத்தனே போற்றி, எங்கள் நின்மலா போற்றி போற்றி, சங்கரா போற்றி, மற்றுவோர் சரணிலேன் போற்றி. இந்த உண்மை நமக்கு புரிய வேண்டும். சிவபெருமானை வணங்கி மற்ற வெவ்வேறு இடங்களுக்கு செல்லுகின்ற அடியார்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் எங்கு சென்று எந்த மூர்த்தத்தை பார்த்தாலும் அங்கு அவருடைய பூசை மூர்த்தம் ஞாபகத்தில் நிற்க வேண்டும். அண்ணாமலையே பெருந்தெய்வம், தனித்தெய்வம், தொப்பில் தெய்வம் என்று கண்ணுதற் பெருங்கடவுளை சொல்றார். மற்றுவோர் சரணிலேன் போற்றி, மங்கைவோர் பங்க போற்றி, உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவனே போற்றி, ஒப்பில் அப்பனே போற்றி, வானோர் குருவனே போற்றி, எங்கள் கோமல கொழுந்து போற்றி, வருக என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி, தருக நின் பாதம் போற்றி, தமிழனேன் தனிமை தீர்த்தே. சுவாமி பாருங்க, நம்ம தனிமையாக இருக்கிறத துன்பமாக நினைக்கிறோம். ஆனால் இவர் தனிமையில் இறைவன் நினச்சி வாடி இருக்கார். அப்படி வாடி அவர் கூட இருந்து இன்பத்தை அனுபவிக்கும் போது கூட அவர் தனிமையை தீர்த்து உங்கூட என்ன சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். சுவாமி திருப்பெருந்துறையில் ஒருவர்கிட்டையும் திருக்கழுகுண்டத்துலேயும் திருவடியை கொடுத்துருக்கார் சுவாமி. அந்த இன்பத்தை அனுபவித்த உடனே இங்கே இருக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கல. அதுதான் அவர் எல்லா பாட்டிலையும் சொல்கிறார் திருவாசகத்தில். ஆனந்த தழுத்தல்ல திருச்சதகத்தில் புனர்பதொக்க எந்த எண்ணெய் ஆண்டு பூன நோக்கினார் நயன தீட்சை கொடுத்தாரு சொல்றார். புனர்பதொக்க எந்த எண்ணெய் ஆண்டு பூன நோக்கினாய், புனர்பதன்று தென்ற போது நின்னோடென்னோடென்னிதாம், புனர்பதாக அன்றேதாக அன்பு நின் கழல்கனே, புனர்பதாக அங்கனால புங்கம்மான போகமே. போகம்னா நான் செய்கிற போகம் ஏதோ உங்ககிட்ட ஒரு இன்பத்தை வேண்டி, அந்த இன்பம் என்னன்னு சொல்றார். போகம் வேண்டி வேண்டிலேன் புரந்தராதி இன்பமும் ஏக நின்கடல் இணையானது இணையலாது இலேன். அதுதான் போகம். எனக்கு இந்திர பதவியோ மால் பதவியோ பிரம்ம பதவியெல்லாம் வேண்டாம். எனக்கு என்ன வேணும்? நின்கழல் இணையலாது, அதுவும் ஏகம். அந்த ஏகம் தான் அண்ணாமலையார். ஏக நின்கழல் இணையலாது இளையன் என எம்பிரான், என்னை பிரியாது இருப்பவனே உன்னை பிரியாது இருக்க வேண்டும் என்கின்றார் பெருமாள். அவருடைய அருமை பெருமைகளை சொல்ல முடியுமா? திருவாசகம் தான் உயர்ந்த நூல். ஆனால் திணையத்தனோடு நான் சொல்லலைன்னு சொல்றார். நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லைய வாக்கினான், திணைத்தனையும் ஆவதில்லை சொல்லல்லாவ கேட்பவே. பெருந்துறையில் குருந்து மரத்துக்கீழே ஏற்கனவே சொன்னேன், கண்ணார நீர் பூசினார்னு சொல்லிட்டு புனர்பதொக்க என்னை ஆண்டு பூனை நோக்கினான்னு சொல்லி நயன தீட்சை பற்றி சொன்னேன் இல்லையா? இப்போ ஸ்பரிசத்தைக்கும் திருநீறு பூசுகின்ற தீட்சையும் கொடுக்குறாருன்னு சொல்லி ஆனந்த பரவசத்தில் பேசப்பட்டேன் என் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார். பெருமாளுடைய கருணையால் தான் நம்ம திருநீறு பூச முடியும். பெருமாளுடைய கருணையால் தான் திருக்கோயிலுக்கு செல்ல முடியுன்ற உண்மையெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும். காணுமாறு காணேன் உன்னை அப்படின்னு சொல்றார். ஆணே பெண்ணே ஆரமுதே, உண்ணாமலை உமையாளோடும் தனாகி ஆரமுதே, காணும் ஆறுன வழி, உன்னை காணுகின்ற வழி, அந்த வழியை பிடிச்சிட்டு நான் உன்னை பார்க்கலையே சுவாமி. அந்த வழி தான் என்ன? அன்பு வழி. எப்போதும் சிவசிந்தனையாக இருக்கின்றது. உலகப் பொருள்களை வேண்டாது உடையானே நீதான் வேண்டும் என்று அவன் பால் இணைந்து கண்ணீர் ஆற்றொழுக்காக போய்கொண்டே இருக்க அங்கே அகம் தூய்மையாக கொண்டே வரும். இந்த உண்மையை அவர் சொல்கிறார்.
நிறைவு பாட்டில் யானே போய் என் நெஞ்சம் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறு. இந்த பொய்யான உடம்புல நான் இருக்கிறேன், இது பொய், அதனால் இது பொய். என் நெஞ்சும் பொய். அந்த உடம்புல இருந்துக்கிட்டு அந்த உடம்பு ஓம்புறதுக்காக நான் ஏதாவது கேட்டேன்னா அந்த அன்பும் பொய். அந்த அன்பை வச்சு அழுகின்ற கண்ணீரும் பொய். அதனால் தேனே அமுதே கரும்பின் தெளிவே தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உரும் ஆறு. ஆறுனா வழி. சாமி அந்த வழி எனக்கு கொடுத்து உன்னை வந்து பிடிச்சிக்கணும்னு சொல்கிறார். அப்போது இந்த பொய்யான உடலை ஓம்புகின்ற, இதற்காகவே உலகத்தில் வாழ்வதற்காகவே கேட்கின்ற அத்துணையும் வணிகமே தவிர இறைவன் பிறப்பறுக்க செய்யாது என்ற உண்மையை நாம் இந்த பாடலில் தெரிந்து கொள்ள வேண்டும். மாறிலாத மா கருணை வெள்ளமே ஆனந்தாதத்தில் சொல்கிறார். வான நாடரும் அறிவனாத நீ மறையில் ஈறு முன் தொடரனாத நீ ஏனை நாடரும் தெரியவனாத நீ என்னை எண்ணிதாய் ஆண்டு கொண்டவா வா அருட்சக்தி. ஊனை நாடகம் ஆடுவித்தவா உருகி நான் உன்னை பருக வைத்தவா. முதல்ல எல்லாரும் மாதிரி தான் அந்த உடல் பேணுகின்ற உலகை செய்வ வேண்டினேன். அதற்கு பின்னாடி என்ன பண்ணுச்சு, சுவாமி உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன், நீ தான் எனக்கு வேணும், வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்று உன்னையே கேட்டேன். அப்பொழுது ஊன நாடகமும் நமச்சிவாய இப்போது ஞான நாடகமாக மாறிவிட்டது. சிவாய நம. ஞான நாடகம் ஆடுவித்தவா நைய வையகத்துடைய விச்சையே. இந்த பாட்டில் அடுத்த பாட்டில் சொல்கிறாரு, விச்சதின்றியே விளைவு செய்குவாய் விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வச்சு வாங்குவாய் அப்படின்னு சொல்லுவார். சின்ன வித்து விதை. விதை இல்லாமல் விதை முதல்ல வந்துச்சா, மரம் முதல்ல வந்துச்சா, முட்டை முதல்ல வந்துச்சா, கோழி முதல்ல வந்துச்சா கேட்பாங்களா இல்லையா? விதையே தேவையில்லை சாமிக்கு, எல்லாத்தையும் அப்படியே உருவாக்குவார். அதுக்கப்புறம் தான் விதைகளையே படைப்பார் சாமி. இவ்வளோ அழகாக அதுக்கு பதில் சொல்கிறார் பாருங்க. பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி அம்பலத்து ஆடும் நின்கழல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு நீக்கு என போற்றி பொய்யலாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்து அருளு போற்றி நின் மெய்யர் மையனே என்று திருச்சதகத்தை நிறைவு செய்கின்றார் பெருமான். அப்போ என்ன கேட்குறாரு சுவாமி, அந்த வீடு பெற வேண்டும், மாறிலாத அந்த இன்பமான அந்த உலகம் எனக்கு வேண்டும்னு சொல்லி கேட்கிறார். அருமையான நீத்தல் விண்ணப்பத்தில் அடுத்து வச்சிருக்காங்க. இது முன்பின் எப்படி வரும்னு தெரியாது, தொகுத்து இருக்கிறார்கள் திருவாசகத்தை. கடையவனேனை கடைநாயனேன்னு அங்கே சொன்னோம் இல்லையா? அதனால இங்கே கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட இறைவனுக்கு என்ன, அவன் பெருங்கருணை நாயகன் இல்லையா? அதில் அவனை இல்லைன்னு சொல்கிறவனை கூட அவன் அருள் செய்து தான் ஆகணும். ஏன் இல்லைன்றவங்களையும் மீண்டும் மீண்டும் பிறகுல போட்டு இருக்குன்னு அவன் உணர வச்சு தெளிஞ்சு இது வேணாம் நீ தான் எனக்கு ஓணுன்னு சொல்லும்போது அந்த ஒளி உள்ளது கூப்பிட்டு போவான். அதான் இங்கே சொல்கிறாரு, விடையவனேனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தர கோச மங்கை கரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன். விரல் வேங்கையின் தோல் உடையவனேன்னு சொல்றார். தோல் உச்சிவார் சாமி. அவர் உரிப்பார், அண்ணன் நேரடியாக வந்து உரிக்க மாட்டார். அது சில பேரோட பேசும்போது சொல்கிறாங்க, சாமி நமக்கு தடையை ஏற்படுத்துவார், சாமியாண்டா உனக்கு தடை ஏற்படுத்த போகிறார். சாமி வந்து மிக பெரும் கருணையாளன். அவருக்கு தடை, உனக்கு வந்து தடை போடுறது, அவர் தடை போட்டால் நம்மளால் தாங்க முடியுமா? அவர் தான் வினையை கொடுக்குறாருன்னு சொல்லுவார். அதெல்லாம் இல்லை, அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். நாம் முன்னாடி என்ன செஞ்சோமோ அதை நமக்கு தொகுத்து பொறுக்கி தாங்குற அளவு கொடுக்குறார். திருந்துமான்னு பார்க்குறார். அப்படி திருந்தி பெருமான் இணைந்து ஏங்கி அவனே வேண்டுமென்று ஓர் உயிர் மன்றாடுகின்ற போது மாறிலாத மாக்கருணை வெள்ளமாக வந்து அந்த உயிரை தன் உலகத்துக்கு கொண்டு போகின்றவன் பெருமான். அதனால அவனுக்கு
பெரும் கருணையாலும். உயிருக்கு இயல்பு குற்றம் செய்வது, பெருமானுக்கு இயல்பு பெரும் கருணை புரிவது. நீத்தல் விண்ணப்பத்தில் நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்காருங்க. இருதலை கொல்லியினுள் எறும்பு ஒத்து நினைபிரிந்த அப்படின்னு சொல்றார். இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது, சிவபெருமானை பிரிந்து விட்டால் நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை ஒரு மூங்கில் குழாயில் நடுவில் ஒரு எறும்பு மாட்டி 2 பக்கம் பத்தின்னு எரிஞ்சு கொஞ்சமாக சுருங்கினே வருது. அப்போ அந்த எறும்பு நிலை எப்படியோ அப்படிப்பட்ட நிலையில தான் சாமி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த புலனால் அரிப்புண்டு எறும்பிடை நாங்கூழ் என புலனால் அரிப்புண்டு அளந்த வெறும் தமிழேனை விடுதி கண்டாய். நாக்கு பூச்சியை பல எறும்புகள் சேர்ந்து கடித்து துன்புறுத்து அதை கொஞ்சமாக சாப்பிடும் பாருங்க. அந்த மாதிரி இந்த உலக இன்பத்தில் மாட்டின்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக நானே விழுந்துன்னு இருக்கிறேன் சாமின்னு சொல்லி ஒரு ஓமை போடுறார். கொழுமணி ஏர் நகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி. பெண்களுடைய தனபாரங்களை அழுந்தி என்னுடைய பெருமை குன்று போல் இட்ட விளக்கை பார்த்து அந்த விளக்காக ஜொலிக்க வேண்டிய நான் அவருடைய குன்று போல் இருக்கின்ற தனங்களிலே விழுந்து என்னுடைய பெருமை குன்றி விழுகின்றேன். எப்படிலாம் இருக்கு பாருங்க ஓமை. தயிரில் மத்து எப்படி கிடையுதோ அதுபோல் இந்த ஐம்புலன் இச்சையில் இந்த ஐம்புலன்களும் என்னை போட்டு கடைஞ்சி மத்துரு தன் தயிரின் புலன் தீக்கதுவ கலங்கி வித்துருவேனை மீண்டும் மீண்டும் விதை போட்டு வித்துருவேனை விடுதி கண்டாய் வெண்தலை மிளைச்சி அப்படின்னு சொல்கிறார். கையில் பெருமான் பிரம்ம கபாலம் வச்சுருக்காரு, என் அறியாமை இல்லாத போட்டுறேன் சாமி அப்படின்னு சொல்கிறார். சாமி ஒரு கலை சந்தனை சொல்லியிருக்கிறார், வெண்தலை மிளைச்சியை கையில் வச்சிருக்கிறார். இவ்வளோ அழகாக சொல்ற. பரம்பரனே நின் பழடியாரோடு என் படிறு, என்னுடைய குற்றங்கள் நின் பழடியாரோடு என்னை சேரவிடாமல் இருக்கின்றது, அதனால என்ன பரனே விட்டுடுதி கண்டாய் என்று கேட்கிறார். தேசுடையாய் என்னை ஆளுடையாய் சிற்றுயிர்களுக்கு இறங்கி காய்ச்சின ஆழமுண்டாய். அந்த விடத்தை உண்டு சின்ன உயிர்கள்லாம் காப்பாற்றினேன். நான் அந்த மாதிரியே அந்த ஆழம் மாதிரியே நான் இருக்கிறேன் சாமி, என்னை விட்டுட்டாத சாமி. அமுது உண்ண கடையவனே, கடையவனுக்கு இந்த உன்னுடைய திருவடி அமுதத்தை கொடுத்து என்னை ஆட்கொள்வாயா என்று அந்த நீத்தல் விண்ணப்பத்தை நிறைவு செய்கிறார் சாமி. அடுத்து திருவெம்பாவையில் தீர்த்தமாக இந்த உலகத்தை பார்க்க வேண்டும், நன்றாக மழை பொழிய வேண்டும், வழாது வான்முகில் வழாது பெய்கன்னு சொன்னால் அதிகமாக பெஞ்சு கெடுத்துடாமல் குறைவாக பெஞ்சு கெடுத்துடாமல் தேவையான அளவுக்கு தேவையான மழை பொழிந்தால் போதும்னு சொல்லி அப்படிப்பட்ட நல்ல மழை பொழிவதற்கும் அந்த தீர்த்த நிலைகளை எல்லாம் ஆறு குளம் ஏரி கடல் அருவிகள் இதை எல்லாத்தையுமே பெருமானுடைய அம்மையப்பனாக பார்த்து எப்படி இந்த புறந்தூய்மை நீரான மையம் அகத்தூய்மை வாய்மையாக வைக்கப்படும் சொல்லி நேற்றோட ஒரு பதிவு போட்டேன். அந்த மாதிரி இந்த அகத்தூய்மையை தருவதும் இந்த தீர்த்தங்களாக இருக்கக்கூடிய சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே திருவாலங்காடுரையும் செல்வர்தாமே அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட தீர்த்தங்களை எல்லாம் நம்ம திருவெம்பாவிலே சொல்கிறார். சக்தியை குறிக்கின்ற திருமுறைகளில் சக்தியை தனித்து வேண்டுகின்ற ஒரு பாடற்பகுதி இருக்குன்னு சொன்னால் அது திருவெம்பாவை தான். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அது நிறைவு பாடல் சக்தி முன்னாடி பாடலாம். போற்றி அருளின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளின் அந்தமாம் செந்தலிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழில், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமி நேடிகள், போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீராடு ஏலோர் எம்பாபாய். பாபாய்ன்றது இங்கே நம்முடைய கண்மணியை குறிக்கும், அறிவின் மணி. அந்த அறிவு மொழியில் அறிவொளியை பிரகாசத்தை தரக்கூடியது நம்முடைய அற்புதமாகிய திருவெம்பாவை அப்படின்னு சொல்லி அவரவர் கண்மணியை அவரவர் அறிவு மணியை வெளிச்சம் ஏற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த படம்லாம் கொடுத்துருக்காங்கன்ற உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் திருவெம்பாவை திருவண்ணாமலையில் பாடப்பெற்றது. ஆளும் தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துறையுள் கண்ணார் கழல்காட்டின் ஆயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான மானைன்னு சொல்லி அற்புதமாக சொல்வார். இந்த மண் உலகத்தை எப்படி ஆட்சி செய்யணும்னு அவரே சுந்தரபாண்டியனா வந்து ஆட்சி செஞ்சார் இல்லையா? அப்படிப்பட்ட இந்த திருநாட்டில் எல்லாரும் எப்படி ஆட்சி செய்யணும்னு சொல்லி சைவத்திற்கு வந்தால் தான் தெரியும். அந்த உண்மையை நாம் புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லி எடுத்துக்கலாம். திருவேசரவில் இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்தீர்த்தேன் என்புருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கடலினைகள்னு சொல்கிறார். மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக தெருவதொரு மிக அலறி சிவருமான் என்று எத்தி பருகிய நின் பரங்கருணை தடங்கடலில் படிவமாறு
அருள் எனக்கு இங்கு இடைமருதே இடங்கொண்ட அம்மானே. திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி. நானே தவம் செய்தேன், எப்போதும் ஓம் நமச்சிவாய் என்று இருந்தவனுக்கு சிவாய நம என்ற அன்பு கிடைச்சிடும், அருள் கிடைச்சிடும். அதுதான் அங்கே ஞான நாடகம் ஆடுவித்தவான்னு பார்த்தோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்கன்னு சொல்லி அவருடைய திருநாமத்தில் ஆரம்பித்த இந்த திருவாசகத்தில் திருவேசரவுல தான் அழகாக சொல்கிறார். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். எப்போதும் பெருமான் நினைத்து ஓ என்று அலறி ஆர்ப்பரித்து அழைத்து திருநாமத்தை கூவி அழைத்து அப்படிலாம் பார்த்தோம். இது வரும், அதுதான் பெருந்தவம். அந்த தவம் செஞ்சால் என்ன கிடைச்சிதான்? தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். இப்போ எப்படி இருக்கிற என்னுடைய நிலைமை? தேனாய் அமுதவுமாய் தித்திக்கின்றான் சிவபெருமான், தானே வந்தான் எனது உள்ளம் புகுந்தான், அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. அதுக்கப்புறம் சிவய சிவ, அதுக்கப்புறம் சிவ சிவ, அப்புறம் சிவசி அப்படின்னு போயிடும். 5 எழுத்து இருந்துக்கிட்டே போகும். அதனால் பூங்கமலத்தையனோடு மாலறியாத நெறியான் திருப்புலம்புல சொல்கிறார். உலக பொருளாலையும் உலக செல்வத்தாலையும் உலக கல்வியாலையும் இறைவனை பிடிக்க முடியாது. அப்படி எப்படிப்பட்ட நிலை வேணும்? உற்றார யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றார யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றால தமந்துரையும் கூத்தாவும் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேன்னு சொல்கிறார். ஒரு பசுமாட்டும் கன்றுக்குட்டிக்கும் போன்ற ஒரு அன்பு வேணும்னு சொல்கிறார். ஓடும் கவுந்தியும் உறவு என்றிட்டு உள்கசிந்து எளிமையான வாழ்க்கை வாழ சொல்கிறார் சாமி. தேடும் பொருளே சிவன் கழலே என தெளிந்து. இந்த எளிமையாக வாழ்கிறப்போ தேவையான பொருள் மட்டும் தான் பயன்படுத்தலாம். அதிகப்படியான பொருள் நாம் சேர்த்து வைக்கிறதோ அல்லது வீணாக்கிறதோ எல்லாம் இல்லாமல் போயிடுது. அதான் எல்லாருமே எளிமையாக வாழ்ந்தால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பசியாருங்கின்ற அந்த இன்பமான வாழ்க்கையை பெறலாம் அப்படின்னு சொல்லி திருவாசகம் காட்டுதுங்க. உம்மை வரிமுலை கொம்பனையால் கூரனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இம்மை தரும் பயன் இத்தனையும் ஈங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்று. அப்படி திருப்பணிகள் செய்யும்போது கூட தன்னுடைய பெயர் வராமல் பார்த்துக்கணும்னு சொல்கிறார். அப்படி பார்த்துக்கிட்டா இந்த உலகத்தில் மீண்டும் மீண்டும் அந்த ஏன்னா நல்லது செஞ்ச விட அதுக்காக வந்து பிறக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பிறவி இல்லாமல் போயிடும். அம்மை முத்தி, இந்த அம்மை உலகம் முத்தி உலகத்தில் நமக்கு இடம் கிடைச்சிடும் சொல்கிறார். குலாத்தில்லை, பெருமாவோட குலாவி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் முத்தி இன்பத்தில். இல்லை பெரிய விஷயமே நாடகத்தால் உன்னடியா போல் நடித்து அங்கே சொன்னார் இல்லையா? அதே மாதிரி அற்புத பத்தில் சொல்கிறார். நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது எனும் மாய கடித்த வாயிலை நின்று முன் வினை மிக கழறியே திரிவேனை பிடித்து முன்னின்று அப்பெருமறை தேடிய அரும்பொருள் அடியேனை அடித்து அடித்து அக்கார முன் தீற்றிய அற்புதம் அறியேனை. ரொம்ப அற்புதமாக பெருமான் மீண்டும் மீண்டும் இந்த பிறவியில் போகாமல் தடுத்து ஆட்கொண்டார். அது யார்? பெருமறைகள்லாம் தேடுகின்ற அந்த பெருமான் வந்தார், என்னை இந்த மாதிரி செஞ்சார் அப்படின்னு சொல்லி அவரே நமக்கு வாக்குமூலம் மாதிரி தந்துடுறார் பாருங்க. நாம் என்ன பண்ணுறோம்? வணங்கும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது. மீண்டும் இறந்துட்டா மீண்டும் பிறக்கணும். ஆனால் மரணமில்லா பெருவாழுக்கு போகணும். நினையாது மங்கையர் தம்மோடு பிணைந்த வாழுதல் பெருவள்ளத்து. இந்த பெண்களுடைய அந்த இதழ்களை பிடித்து கவ்வி இழுத்து அவருடைய ரசங்களை பருகி இதழ் பெருவெள்ளத்து அழுந்தி நான் பித்தனாய் திரிகின்றேனே சாமி. அவராக தெரிகிறார், நாமெல்லாம் தெரிகிறன்றதை அவர் குறிப்பாளர் சொல்கிறார். குணங்களும் குறிகளும் இலா குணக்கடல் கோமலத்தொடும் கூடி அணிந்து வந்து என்னை ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே இப்பிறப்பினில் இணைமலர் கொய்து நான் இயல்போடு அஞ்செழுத்து ஓதி. இயல்பாக இருக்கணும். எதையுமே ஓவராக கடன் வாங்கிறது, அங்கே போகிறோம் இங்கே போகணும், அதில் வேணும். அன்பு, கண்ணீர், அகத்தில் பூசை, சரி அதெல்லாம் இங்கே சொல்கிறார். இப்பிறப்பினில் இணைமலர் கொய்து நான் இயல்போடு அஞ்செழுத்து ஓதி. அப்பன் என்னை வந்து தப்பில்லாது ஒரு சின்ன தவறு கூட இல்லாமல் செய்கிறது அன்பு தான். சரியா? ஏன் எந்த பொருள்னாலும் அது அன்பால் நிறைவு செஞ்சுக்கலாம். அகத்தில் அடிக்கடி அகப்பூசியில் தினமும் தியானத்தானும் பூஜைத்தானும் கீழே மூலாரத்தில் வேள்வித்தானும் 364 நாளும் வேள்வி செஞ்சு 364 பூசை செஞ்சு நடராஜ பெருமான் நிறுத்தி அக்கு மாலை உருட்டி, அக்கு மாலை உருட்டினா தான் அது அம்கை, அழகிய கை.
அக்குமாலை உருட்டலன்னா அது அழகிய கையில்னு சொல்றார். நம் கையில் எண்ணுவார் தக்கவானவராக தவிர்ப்பது நக்கண்ணாவும் நமச்சிவாய் ஞானசம்பந்தர் சொல்லுவார். மைப்புலாம் கண்ணால் ஏறுண்டு கிடப்பேனை தடமுலையார் தங்கள் பெரிய முளைகளை உடைய பெண்கள் மேல் அவங்களுடைய கண்ணில் ஏறுண்டு கிடப்போம். அதுக்கே அந்த சிற்றின்பத்துக்கு என்ன ஆடி இருக்காம மலரடி இணை காட்டி அப்பன் இணை வந்து ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனேன்னு சொல்லி நாமளா தேடி போனால் கிடைக்குமான்னு தெரியாது. ஒழித்துப்பார் சுவாமி. ஆனால் எப்போ கிடைக்கும்னு சொன்னால் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெருமான் மேலே பக்தி செய்யணும். பக்தி நேரி ஏற்கனவே உதாரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பூனை தன் குட்டிகளை கொண்டு போகிறது ஞான மார்க்கம். குரங்கு தன் குட்டிகளை பிடிச்சின்னு போகிறது. குரங்கு தன் குட்டியை தானாக வந்து பிடிக்க சொல்லும். ஆனால் பூனை அப்படி இல்லை, பக்தி மார்க்கம். சுவாமியும் நம்மளை எடுத்துகிட்டு போயிடுவார் முத்திக்கு. சென்னிப்பத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார், பிறவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்து அருளினான் அறவை என்று அடியார்கள் தங்கள் அருள்குழாம் புகவிட்டு நல் உறவு செய்து என்னை உய்ய கொண்ட பிரான் தன் உண்மை பெருக்கமாம் திறமை காட்டிய சேவடிக்கண்ணம் சென்னி மண்ணி திகழுமே. ஆண்டவனைப் போலவே அவருடைய அடியார்களையும் வணங்குகின்ற தன்மை வர வேண்டும். அதை தான் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாம் என்றார். இங்கே சென்னிப்பத்திலையும் அதே தான் சொல்றார். அருள்குழாம் அடியார்கள் என்னும் அருள்குழாம் புகவிட்டு நல் உறவு செய்து என்னை உய்ய கொண்ட, உய்தல்னா கிடைத்தேற்றிய ஒரு அழகாக சொல்றார். அதை தான் சிவஞானபதரோட செம்மலர் நோன்றால் சேரலொட்ட அம்மலங்கழிய அன்பரோடு மறி மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணன தொழுமேன்னு சொல்கிறார். அதனால் அடியார்களை ஆண்டவனாக பார்த்து வணங்குகின்ற வேடத்தை சிவமாவே நினைத்து வணங்கணும். அந்த தன்மை தான் பெரிய விஷயம்னு சொல்கிறார். தூவெல்லை நீரணி எம்பெருமான் சோதி மகேந்திரநாதன் வந்தான் தேவர் தொழும் பதம் வைத்த ஈசன் தென்னன் பெருந்துரை ஆள் என்று காதல் பெருக கருணை காட்டி தன்கழல் காட்டி கசிந்து உருக கேதம் தன்னுடைய குற்றங்களை எல்லாம், கேதம்னா குற்றம், கெடுத்து என்னை ஆண்டருளும் கிடப்பறிவார் எம்பிரான் ஆவார். நான் எந்த கிணறில் கிடந்தேன்னு சொல்லிட்டு சாமிக்கு தெரியும், அதனால வந்தார் அப்படின்னு சொல்கிறேன். அங்கணன் எங்கள் அமரர் பெம்மான் அடியார்க்கு அமுதன் அவனி வந்த எங்கள் பிரான் இரும் பாசம் தீர இகபரம் ஆயதோர் இன்பம் எய்த. மீண்டும் ஈகவும் பரம் இகபரம்னு சொல்லி திருச்சி பார்க்கக்கூடிய ஒரு நிலையை தந்தான். பரத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு பரம்பொருள் பராபரன் வந்தான், ஆட்கொண்டான், உலகத்துக்கு கொண்டு சென்றான். அவன் எப்படிப்பட்ட சதுரப்பாடுடையவன், பெருந்துரையாளி, மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகை அறிவார் எம்பிரான் ஆவார் என்று சொல்லும்போது இரும் பாசம் தீர, அதான் எங்களை வரும்போது பாசம்னா நம்முடைய அறிவின் மேல் இருக்கின்ற அறியாமை என்கின்ற களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தின்னுவார் திருவந்திரத்தில். பந்த பாசம் அறுக்க வல்லார்கள் ஞானசம்பந்தன் சொல்லுவார். நந்தி நாமும் நமச்சிவாயனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏற்ற வல்லாரெல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்கள்னு சொல்லுவார். இந்த பாசம்னா இங்கே இருக்கிற இந்த உறவு முறையில் இருக்கிற பாசத்தை கிடையாது. அதில் தான் நம்ம தண்ணி தாமரையில் நீர் போல் வாழ கற்றுக்கிட்டாங்களே, அவங்க தான் பெரிய ஞானிகள் ஆக போகிறாங்க. உயிரின் மேலே அல்லது அறிவின் மேலே இருக்கின்ற அந்த அறியாமை என்கின்ற ஆணவ களிம்பு, அதுதான் பாசம். அந்த பாசம் தீர்த்துடுவார் சுவாமி. அதுதான் இரும் பாசம் தீர இன்பம் எய்த அப்படின்னு திருவார்த்தையில் சொல்கிறார். பெருமான் நினைக்கிற எண்ணத்தில் பார்வுருவாய பிறப்பற, நம்மளும் எப்படி நினைக்கணும் சாமியை? பார்வுருவாய பிறப்பெற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும், சீர்வுருவாய சிவபெருமானே செங்கமல மலர்போல் ஆர்வுருவாய நாரமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓர் உருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே. என்னையும் கடைத்தேற்றி உன்னுடைய பழைய அடியாரோடு சென்று சென்று சிவபெருமானே செங்கமல மலர் போல ஆறுருவாய நாரமுதே. இந்த துவாதசாந்த பெருவழியில் 1008 தாமரை மலர் கவிழ்த்து போட்டிருக்கோம். அதுலேருந்து அமுதத்தார தொட்டி தன்னுடைய உள்நாக்கில் வந்து சொட்டோம். அதை ஞாபகம் வருது. அவர் 6 கால பூஜை செய்தவர் இல்லையா, அருமையா. இன்பே அருளி என்னை உருக்கி உயிர் உண்கின்ற எம்மானே நண்பே அருளாய் என் உயிர் நாதா நின் அருள் நானாமே. நின் அருள் பெருசு, என்னுடைய நிலை சிறுசு. அதனால் நான் வெக்கப்படணும் உன்னைங்கிட்ட வந்து கேட்காம, அது கூடிய வழிகள்லாம் செய்யாமல் நானாமே கேட்குறேன்னால செஞ்சுக்க சாமி, நீ வந்து என்னை எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். மெய்யடியாருக்கு அழுத்துறை அளிக்கும் சோதி அண்ணாமலை. யாத்திரை பத்தில் நம்ம எல்லாரையும் தில்லையில் அருளி இருக்கார் சுவாமி.
அவருடைய அனுபவத்தை நமக்கு உரைக்கிறார். தம்பி, தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பழைய தொண்டரோடு அவன் தன் குறிப்பை குறிகொண்டு போமார் அமைமின் ஆறுனா வழி நேற்று சொன்ன போகும் வழி அமைமின் பொய் நீக்கி பொயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கேன்னு சொல்லி பொன்னுலகத்தை நம்மளை கூட்டு போவார்னு சொல்கிறார். செடிசேர் குற்றங்களால் ஆனது இந்த உடல், இருவினையால் ஆனது. செடிசேர் உடலை சில நீக்கி சிவலோகத்தே நமை வைப்பான் பொடிசேர் மேனி புயங்கன் தன் பூவார் கிழக்கு. ஏன் பொடிசேர் மேனின்னு சொல்கிறாருன்னா திருநீர் நம்ம உடம்புல கலையாமல் பார்த்துக்கணும். அதை தான் இங்கே சொல்கிறார். சேரக்கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமின் போரில் பொழியும் வேர்க்கண்ணால் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆரப்பருகி ஆறாத ஆர்வம் கூற அழுந்துவேன் போர புரிமின் சிவன் கிழக்கே பொய்யில் கிடந்து. இந்த பொய்யை எடுத்து நம்ம போர் புரியணும்னு சொல்கிறார். அதுக்கு சக்தியை நம்ம துடையாக இருப்பாங்களாம். அருள் சக்தி போரில் பொழியும் வேர்க்கண்ணால். இந்த உலகத்து கண்கள்லாம் நம்ம மீது காம அம்புகளை எய்யும். ஆனால் நம்முடைய அம்மாவை பார்க்கும்போது அப்படி எந்த வருமா? எவ்வளோ அழகாக இருந்தாலும் தாய் தானே நினைவு வரும். அதுதாங்க இந்த போரை புரியறதுக்கு அந்த அம்மாவோட கண்ணிலேருந்து நயனத்தை வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லி போரில் பொழியும் வேர்க்கண்ணால் அப்படின்னு சொல்லி அங்கே அம்மையை பராசக்தி அம்மையை காட்டுறாங்க. திருப்படை எழுச்சியில் அற்புதம் ஞானவாளேந்து மறையர் நாதப்பறை அறைமின் அப்படின்னு சொல்கிறார். மானமாய் ஏறும் ஐயர் வெண்குடை கவிமின் ஆன நீற்று கவச்சம் அடைய புகுமின்கள். அந்த தாமரை மலர் சொன்னல அதான் மதிவெண் குடை. அதுக்கு இன்னும் திருநீர் பூசணும். அதை கவச்சமாக இருந்து பூசணும், பேணி அணியணும், மாயப்படை விட்டு நாம் வெல்லணும், வானவூர் போகணும், நாடு ஆள்வோம் அப்படின்னு சொன்னால் ஆனந்தமான வாழ்க்கைப்பா. அல்லல் படை வேண்டாம், வாராமே அண்ட நாடு ஆள்வோம் வாம். திருவெண்பால வெய்ய வினை இரண்டும் வெந்தகல மெய்யுருகி பொய்யும் பொடி ஆகாது என் செய்கேன் செய்ய திருவார் பெருந்துரையான் தேன்முந்து செந்தி மறுவாது இருந்தேன் மனத்து. அப்போ மனசில் திருவடியே எப்போதும் சிந்திச்சு சிவசிவ சிவசிவன் சிந்திச்சுன்னு அம்மையப்பனை வாரா வழியருளி வந்தெனக்கு மாறின்றி ஆறா அமுதமாய் அமைத்த ஒரு வாழ்க்கையை தந்திடுவான். முக்தி வாழ்க்கைன்னு சொல்கிறார். இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்சாண்டும் துன்பம் தொடர்வறுத்து சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே உருவாக கொண்டான். சிந்தையை உருவாக அவன் கொண்டான் இல்லை, நீ உருவாக்கணும். அதுக்கப்புறம் தன்னை காட்சிப்படுத்துவோம். பேசும் பொருளுக்கு இலக்கியமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி பெருந்துரையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தினடி என் மனத்தை வைத்து. நமச்சிவாயவே நல்மருந்து வாழ்கன்னு அங்கே சொன்னார். சிவாயன மருந்து கிடைச்சது சரியா, அது கிடைச்ச உடனே ஆனந்தத்துக்கு போயிட்டார் சுவாமி. அதுதான் பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. அப்படி பேச்சிறந்த மாசில் மணி, மாசில்லாத பிரகாசம் ஒளி. நம்ம மலை மேலே பார்க்க போகிறோம், புறத்தில் அதையே அகத்தில் பார்க்கணும். அதை தான் அதையே பேசணும். அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலையே அஞ்சு எழுத்து நமச்சிவாய நமச்சிவாய சிவாய நம சிவாய நமன் உருகி மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி பெருந்துரையே என்றேன். அண்ணாமலை தான் பெருந்துரை நமக்கு. அந்த பெருந்துரை என்ன உயிர்களை எல்லாம் பிறவிக்கடலிருந்து கரையேற்றுகின்ற துறைமுகமாக விளங்குகின்ற காரணத்தினாலே துறை நமக்கு பெருந்துரை. மாசில் மணி பிரகாசம் தீபம், அந்த மணி வார்த்தை தான் 5 எழுத்து. அண்ணாமலை அவருடைய திருநாமம். மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. திருப்படையாட்சியில் எல்லாம் உனக்கு ஆகாது, ஆனால் சிவனை நினைச்சா எல்லாம் உனக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்ல. கண்கள் இரண்டும் அவன்கள் கண்டு கழிப்பன ஆகும், காரிகைகள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகும், ஆனால் ஆகாது எப்பன்னு சொன்னால் மீன் வலை வீசிய காணவன் வெளிப்படும் ஆயிடிலே அப்படின்னு சொல்லி அவனுடைய எப்படி வலையை வீசினா மீன்கள் தானாக போய் மாட்டிக்கிறது, அந்த மாதிரி அந்த பக்தி வலையை வீசிட்டு இருந்தால் சாமி மாட்டிப்பார், நீயும் அதில் 2ஆக கலந்துக்கலாம் சரியா, இன்பமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. நன்மணிநாதம் முழங்கி என் உள்ளுர நண்ணுவது ஆகும், சாதி வினாத குணங்கள் நம்மோடு சலித்திடுமாகும். இதை விட என்ன சொல்ல முடியும்? சிவனடியார்களால் தான் அந்த சாதியை நீக்க முடியும், அழிக்க முடியும், ஒழிக்க முடியும். வேறு எதாலும் முடியாது. இவங்க சாதிக்கு ஒரு கணக்கெடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? சங்கு திரண்டு முரண்டெழும் ஓசை தழைப்பன ஆகாதே, சாதி விடாத குணங்கள் நம்மோடு சலித்திடும் ஆகாதே. இந்த திருவாசகத்தை நீங்கள் எல்லாம் பாடலாம் வைக்கணும், அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. அடுத்து ஆனந்தமலையில் சொல்கிறார், சீலமின்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி. இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் தான் இங்கே அற்புதமாக
சீலம், நோன்பு, செறிவு, அறிவுன்னு சொல்லி 4 சொற்பதங்களை விளக்கிறார். தோளின் பாவை இருவினைகள் ஆட்டுகின்ற தோளின் பாவை கூத்தாட்டை சுவண்டு விழுந்து கிடந்தேனை சுவாமி வந்தார், மால் மயக்கம் எது, மீண்டு எழுவதற்கான வழி எது என்று மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக திரும்பி பிறப்புக்கு வாராத உலகம் சிவலோகம் நெறியேற கோலம் காட்டி அம்மையப்பர் கோலம் காட்டி அப்புறம் சிவலிங்கம் காட்டி பூசித்து மீண்ட பிரம்மந்திலிருந்து பெரிய சோதி நிலைக்கு போய் கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவது என்று நம் ஒவ்வொருவரும் விண்ணப்பம் வைப்பது போல இந்த பாலை அமைச்சு கொடுத்துருக்கார். சாமி ஞானப்பால் ஊற்றன், பால் இணைந்து விட்டன் தாயினும் சால பறிந்தவன் சொல்கிறார். அந்த திருமணியை பார்த்துட்டு இருக்கிறதே நமக்கு ஞானப்பால் உள்ள ஊருமா. எப்படி தாய்ப்பால் இந்த உடம்பு உலருதோ அந்த மாதிரி உயிர் உய்யும் தன்மை எழுதுவதற்கு திருமேனியை தரிசனம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனதிலே நிறுத்தி தரிசனம் செய்ய வேண்டும். திருக்காட்சி தாயாய் முளையை தருவானே தாராதொழிந்தால் சவளையாய் நாயேன் கழிந்து போவேன், வாழவே முடியாது, அப்புறம் அங்கிருந்து முத்திக்கு போகிறது. அதனால் தாய்ப்பால் போல நமக்கு மெய்ஞான பால் தருகின்றவன் திரு அண்ணாமலையான். கோவே அருள வேண்டாவோ கொடியேன் கிடவ அமையுமோ. நான் கொடியேன் தான், ஆனால் உன் மேலே அன்பு வச்சிருக்கல சாமி, எப்படியா அந்த அதெல்லாம் நீக்கிட்டு வா என்று என்னை அருள் செய்வாய் அல்லவா. ஆ உயிரே, ஆனா உயிரே, ஆனா சாமி வா அப்படின்னா வான்னு கூட மாட்டியா. சாவாரெல்லாம் என்னளவோ, சாவறதுக்கே நான் ஒருப்படுகின்றேனோ, அந்த சாகுகின்ற கூட்டத்தில் நானும் ஒருனா போய் சேரணுமோ சாமி. தக்கவாரென்று என்னாரோ, இது தக்க வழியா. எல்லோரும் என்னடா நினைவு பண்ண திருமுறை பூசிக்கிட்டது உத்ராஜம் போட்டு நமச்சிவாய சொன்னேன், நம்மளையெல்லாம் போய் கிரிவலம் பண்ணேன், திருமுறை தலையில் வச்சுட்டு இருந்தேன், நீ என் கூட வந்து சேர்த்துட்டியே அப்படின்னு அவங்களாம் கேள்வி பேச மாட்டாங்களா சாமி. தேவே தில்லை நடமாடி திகைத்தே நினைத்தான் தேற்ற, இந்த நரியை குதிரையாக்கி வேகமாக கொண்டு போய் உன் இடத்துல சேர்த்துக்க சாமி அப்படின்னு சொல்லி, உன்னால் தான் எல்லாம் முடியுமே அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது அச்சோபதிகம் அனுபவ வழி அறியாமை. நமக்கு தில்லையில் அருளிருக்கார். முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருமன்னம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவர் ஆர்வருவார் அச்சோ. அச்சோன்றது ஒரு ஒளி குறிப்பு தான். ஆனால் சித்தமலம் அறிவித்து சிவமாம் தன்மையை எய்த பெற்று உன்னை சிவமாக்கி தன் சிவலோகத்தில் இருந்து ஒரு பிரஜையாக போட்டுருவார் சுவாமி. அங்கு ஒரு குடி, சிவன் குடி. நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் ஏமாப்போம் பிணியறியும் பணிவோம் அல்லோன்னு சொல்கிறாரு அப்பர் சாமி. இந்த மாதிரி இவர் அழகாக இல்லை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இதில் நிறைய இடத்துல சொல்லும்போது தையலார் மையலிலே தாழ்ந்து விட, நம்மளை தாழ்ந்து கீழே போக ஒரே ஒரு வழி என்னன்னு சொன்னால் எல்லாத்துலையும் கடை தெரியலாம். இந்த ஆண் பெண் இனக்கவர்ச்சி இருக்கு பாரு, அது ரொம்ப சிரமம். அதுதாங்க சொல்ல, பஞ்சாய அடிமடவர் கடைக்கண்ணால் இடர்பட்டேன் தையலார் மையலிலே தாழ்ந்து விட கடை வேலை இப்படிலாம் சொல்கிறார் சுவாமி. மாதொரு கூறு உடைய பிரான் தன்கழலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவாறு. செம்மை நலம் அறியாத சிதடர் ஒருத்தர் இந்த உலகத்தில் நிறைய பேர் சிதடர்களாக தெரிகிறார்கள். அவளுக்கு செம்மை நலம் எதுவும் தெரியல. பக்தி நெறிய செம்மை நெறி மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்து அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே அப்படின்னு சொல்லி இந்த நிறைவு செய்கிறார் திருவாசகத்தைன்னு சொல்லி ஏதோ ஓரளவுக்கு சிந்தித்தோம். எல்லாம் பெரிய ஞான நூல். எனவே அன்பர்களே, நாம் தவம்னு தொடங்கணும். அப்படியே திருவாசல் அப்படியே மூழ்கிட்டோம். நியாயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தவம் உற்ற நோய் நோன்றல் உயிர் கூறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்கூறுன்னு சொல்லி நம்முடைய திருவள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார். அந்த தவம்ன்ற அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். தவம்னா இப்போ நாம் தனியாக போகிறோம், இந்த சன்னியாசிகளாக வராங்க, திருவண்ணாமலை நிறைய பேர் பார்க்குறோம். அப்படி நீங்கள் நல்லா பார்த்தீங்களா, அவங்களுக்கு சரியான உணவு கிடைக்காது. ஒரு சில பொழுதுகள் அவங்க உணவின்றி அப்படியே இருந்துருவாங்க, 5 எழுத்தை ஓதிக்கிட்டே இருந்துருவாங்க. அவங்க தான் உண்மையான சன்னியாசிகள். அப்படி அந்த உடல் சோறும் இல்லையா, பசியால் வாடும் இல்லையா, அதான் இங்கே சொல்கிறார் உற்ற நோய் நோன்றல். அப்போது உனக்கு ஒரு துன்பம் வருது இல்லையா, அந்த துன்பத்தை நீ பார்க்குற இல்லையா, இந்த மாதிரி எந்த உயிர்களும் இந்த மாதிரி துன்பத்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ சாமிக்கிட்ட வேண்டிக்கடா. அதுதான் பொதுமை, பொது உடைமை, பொதுநலம். அந்த பொதுநலத்தை நீ ஏன் தனக்கு வர துன்பம் மற்ற உயிருக்கும் திருப்பி வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டியா. அதான் உயிர் கூறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு ஊறு. தனக்கு வர துன்பத்தை தாங்கிக் கொள்வது மட்டும் இல்லை, அத்துன்பத்தை மீண்டும் எவ்வுயிருக்கு நீ உன்னால் திருப்பி செஞ்சிடக்கூடாது மட்டும் இல்லை, அந்த துன்பத்தை மற்ற உயிர்களும் படக்கூடாது சுவாமி என்று அவளுக்காக பிரார்த்தனை செய். அதான் பிரார்த்தனை பற்றி அங்கே பார்த்தோம் திருவாசகம்.
திருக்குறளின் தவத்தில் முதல் குறள் ஒரு அற்புதமான இது பாருங்கள். அப்போ தானமும் தவமும் செய்தால் வானவர் நாடு வழித்திர தெரியுமே அங்கே ஔவையார் சொன்னாங்க. இங்கே திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? தவத்திற்கு உற்ற நோய் நோன்றல் உயிர்க்குறுகன் செய்ய மற்ற தவத்திற்கு குறுகன் சொல்கிறாரு. ஆனால் சிவபூசையே மா தவம் சொல்லி நம்முடைய சைவத்தில் காட்டு. அதில் சிவலிங்கம்ன்றது ஒரு பேரறிவு பரம்பொருள். இந்த அண்டத்தில் ஒவ்வொரு பருப்பொருளும் நீள் உருண்டையாக இருக்குது. அது ஆழ்ந்தகன்று நுண்ணியதாக அறிவின் வடிவமாக இருக்கிறது. ஏதோ திருமந்தில் ஒரு இடைச்சொருள் மந்திரத்தை வச்சுக்க தப்பாலாம் ஆண் பெண் அப்படின்லாம் உறுப்புகளை நினைத்து சிந்திச்சுருக்காங்க. சில பேர் சிந்திக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய தவறு. சரியா? ஒரு தீபத்தில் ஒரு ஒளி ஏற்றினீங்களா, மலை மேலே தீபம் இருக்குது. அது பார்க்குறது சிவலிங்கம் தோல் மட்டும்தான் ஆழ்ந்த அகன் நுண்ணியதாக இருக்குது. சிவலிங்கமாக தானே இருக்குது. இந்த பிரபஞ்சத்தின் வடிவம் ஆழ்ந்த அகன்று நுண்ணியதாக இருக்குது. அறிவின் வடிவம் இப்படி தான் இருக்குது. ஆழ்ந்து படிக்கணும், அகன்று படிக்கணும். யாருன்னா கேள்வி கேட்டால் கூத்து அறிவோட பதில் சொல்லணும். எனவே அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த குறளில் தவமும் தவமுடையார்க்கே ஆகும் அவம் அதனை அக்திலார் மேற்கொள்வது. இந்த உலகத்தில் நிறைய பேர் இறைவனே இல்லைன்றான். இப்படி தவம் செய்கிறவங்கள பார்த்து சில பேர் பார்த்தாலும் அந்த தொப்பியம்மா இவங்கெல்லாம் வராங்க போது ஞானிகளை பார்த்து அவங்களுக்கு ஏதோ மன வளர்ச்சி இல்லை, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனான்னு அட்வைஸ் பண்ணுவான். பார்த்துக்கிறீங்களா? அறிவுரை சொல்லுவான். பல நாள் குளிக்கல என்ன பண்ணணும்? உடம்புல நாற்று வரணுமா இல்லையா? போய் கிட்ட நின்று பாரு, நாற்று வருதான்னு பாரு. நீ குளிக்க அவர் 2 நாள் இருந்து பாரு, உன்னால எவ்வளோ நாற்று அடிக்கணும். முட்டா பசங்க ஏதாவது ஒன்று பேசுவாங்க இல்லையா? நாய் போல் பேய் போல் திரிவார்கள் என்று சொல்லி பட்டினத்தை சொல்கிறார். அப்படி திருந்தாடா அது பெருஞானம், அது பெரிய நிலை இல்லையா? இந்த பஞ்சபூதத்தில் இந்த உடம்பையே கரைஞ்சிக்கிற நிலை. சரி, நீ ஏதாவது சும்மா இருந்தாவிட பரவாயில்ல, அதுக்கு ஒரு கமெண்ட்லாம் போட்டுருக்கான் பாருங்கள். அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அதான் சொல்கிறார், இவங்களாம் தவம் இல்லாத பசங்க மீண்டும் மீண்டும் செத்து மீண்டும் மீண்டும் பாழ் கடு நரகத்துக்கும் மீண்டும் பிறவி குழிக்கும் வந்து போகிறாளுங்கப்பா அப்படின்னு சொல்கிறார் இந்த அடுத்த குறளில். அதுக்கு அடுத்த திருக்குறளில் துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்றையவர்கள் தவம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அந்த சன்னியாசிகள் துறந்து மக்களுடைய நன்மைக்காக வாழ்கிறார்கள் இல்லையா? இவங்களுக்கு உணவு கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், உடைகள் கொடுக்கணும், வீடு கொடுக்கணும் இல்லையா, உடை கொடுக்கணும். இதெல்லாம் விரும்பி தான் தவம் செய்கிறத விட்டுட்டாங்களோ மற்றவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக அந்த திருக்குறளில் சொல்கிறார். தவம் செய்கிறவங்க அவங்களுடைய தவ வழி வேலை என்ன செய்வாங்களாம்? அறத்திற்கு பகையாய் அழிவு செய்தாரை கெடுப்பார்கள், அந்த தவத்தை ஓர்ந்தவர்களுக்கு மீண்டும் ஆக்கத்தை தருவார்கள், மீண்டும் அது போல் நிறைய தவம் செயலை உருவாக்குவாங்களாம். ஆதீனங்கள் இருக்காங்க, பெரியவங்களாம் இருக்காங்க, தவம் செய்கிறவங்க ஞானிகள் சித்தர் புருஷராக இருக்காங்க. நாட்டில் எப்படி கடவுள் இல்லைன்றோம் ஆள்றதும் அப்படிலாம் சொல்லி நம்ம நினைக்கிறோமே, தீயவர்கள் நல்லா வாழ்றது போல் இருக்கு, மக்கள் சொத்தையெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்களே, இப்படிலாம் நம்ம நினச்சி பார்க்குறோமா இல்லையா? அப்படி நினச்சி பார்க்கும்போது இதெல்லாம் ஏதோ ஒரு கணக்குக்காக தான். அவங்க ஏன் தமக்கு செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம அடியனோட கேட்பது உண்டு. அப்படி கேட்கும்போது இந்த திருக்குறள் நமக்கு பதில் தருது பாருங்க. தவம் செய்வ நினைப்பு அவர் தவ வலிமையால் தவம் செய்வர்களை ஆக்கவும் முடியும், தவம் இல்லாதவர்களை அழிக்கவும் முடியும். ஆனால் இது இறைவன் திருவுளம் என்று இவர்கள் எதுவும் செய்யாது இருப்பார்கள் என்று இந்த திருக்குறளை காட்டுறார். வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் மீண்டும் முயலப்படும். தவம் செஞ்ச வேண்டிய பயனை வேண்டியவாறு பெறலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தவம் சொன்ன ஞாபகம் வரணும், சிவபூசை ஞாபகம் வரணும், இல்லாதவர்களுக்கு உதவுகின்ற எண்ணமும் வர வேண்டும். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசைகள் பட்டு. தவம் செய்வார்கள் துறந்து தவத்தை மேற்கொள்வார்களா, மற்ற அல்லார் அப்படி தவம் செய்ய விதி இல்லாதவர்கள் ஆசை உள்ளே அகப்பட்டு அவம் செய்வார்கள் என்று இந்த திருக்குறளை சொல்கிறார். சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுட நோர்க்கிற்பவர்க்கு. அப்படி தீயினாலே சுடும் பொண்ணுக்கு அது சுட தன்னோடு கலந்த குற்றம் நீங்கி ஒளி மிகுமாறு போல தவம் செய்வ வல்லவர்க்கு அதனால் வரும் துன்பம் வருத்த தம்மோடு கலந்த பாவம் நீங்கி ஞானம் மிகும் சொல்லி இந்த அற்புதமான திருக்குறள் சொல்றார். தன்னுயிர் தானர பெற்றான ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். தவமாகிய தன் கருமம் செய்தவர்கள், இப்போ நம்மளுடைய திருமுறை ஆசிரியர் எல்லாமே தவம் செய்கிறவர்கள் தான். மாணிக்க வாசகெல்லாம் பார்த்தோமா இல்லையா? அப்படி தவம் செய்வர்களே மண்ணுயிரெல்லாம் தமக்கு குருவாக ஏற்றுக்கொண்டு தொழுதா இல்லையா? அதுதான் இந்த திருக்குறள் சொல்லு, மண்ணுயிரெல்லாம் தொழும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதார் அப்படின்னு சொல்றார். அருமையான திருக்குறள். உலகத்தில் செல்வர்கள் சிலராகவும்
துன்பப்படுபவர்கள் பலராக இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நோற்பார் சிலர் நோலாதார் பலர், தவம் செய்வார் சிலராக அது செய்யாதவர் பலராக இருக்கின்றார்கள் என்று திருவள்ளுவர் பெருந்தகை சொல்றார். எனவே அன்பர்களே, தவம் என்பது அற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு ஒருவன் செய்யாமை அற்றே தவத்திற்குரு என்ற திருக்குறளையும், சிவபூசையே சைவத்தின் மாதவம் என்கின்ற அருள்நிலையிலையும் இந்த 2 தவத்தையும் நாம் செய்யணும். தவம் செய்யும்போது நமக்கு வரக்கூடிய துன்பங்களை தாங்கிக் கொள்ளுதலும், அத்துன்பத்தை திருப்பி யாருக்கும் செய்யாதிருத்தலும், அவர்கள் எல்லாரும் துன்பத்தை விட்டு நீங்கி இருக்க வேண்டும் என்று பெருமானில் பிரார்த்தனை செய்வதும் தவம். அதே போல சிவபூசை செய்வதும் அதிகாலையில் தவம். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடு மண்டல அடியார்த்தம் அமுது செய்வித்தல், அதுவும் தவணும். அடியார்க்கு அமுது செய்வித்தல் மாகேஸ்வர பூஜையை சொல்கிறார் சுவாமி. எனவே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்ல துரும் கழுமடவள நகர் பெண்ணில் நல்லாருடன் பெருந்தகை இருந்தது. திருச்சிற்றம்பலம். அண்ணாமலைக்கு அரோகரா. எல்லாரும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு வாங்க, வந்து தீபத்தை பாருங்கள். தீபம் போல வாழ்க்கையோடு மலர்ச்சியாக இருங்க, முத்தியை சென்று அடைங்க, மீண்டும் பிறவாமை என்ற பெருநிறையை பெற்று உயிங்கன்னு சொல்லி எல்லாம் வல்ல எம்பெருமான் திரு அண்ணாமலை திருவடிக்கு விண்ணப்பம் வைத்து நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.